மாடு குத்தி செத்தவங்களுக்கு நாங்க என்ன செய்ய முடியும்னு கேக்குறாங்க. நான் எப்படி நிவாரணம் கொடுக்க முடியும்னு கேக்குறாங்க. அது நான் சொன்னேன், அம்மா நீங்க ஒண்ணும் செய்ய வேணாம், முதல்வருக்கு நாங்க கடிதம் வச்சிருக்கோம், இத முதல்வருக்கு நீங்க எடுத்து சொல்லுங்கண்டா. நீங்க யாரு உங்களை மாடு பிடிக்க வர சொன்னதுன்னு கேக்குறாங்க. செத்ததுதான். அந்த அம்மா சொல்றாங்க, மாடு பிடிச்சு செத்தவனுக்கு எல்லாம் நாங்க தர முடியாது, நீங்க உங்களை யாரு வர சொன்னா, உங்க ரிஸ்க்ல நீங்க வர்றீங்க, நீங்க சாகணும்னு சொல்லி வர்றீங்க, அதுக்கு நாங்க பொறுப்பேற்க முடியாது அப்படின்னு சொல்லி பொறுப்பில்லாத இந்த மாவட்ட தலைவர் எங்களுக்கு பதில் சொல்றாங்க. இந்த மாவட்ட தலைவர் ஆட்சி இங்க இருக்கிற வரைக்கும் நல்லது சத்தியமா நடக்காது, சாகரவே செத்ததுதான், நாங்க எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒரு பதில் சொல்லி அனுப்புறாங்க. அதை சொல்றதுக்கு இவங்க முதலமைச்சர் கிடையாது, மாவட்ட ஆட்சித்தலைவர். இவங்க யாரு முடியாதுன்னு சொல்ல முடியும்? இந்த முறை ஜல்லிக்கட்டில் 7க்கு மேற்பட்டவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இறந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உரிய நிவாரணத்தை அரசாங்கம் வழங்க வேண்டும். அந்த பரிசு வாங்குறதுக்கு முன்னால் அவனை வஞ்சு சித்திரவதை பண்ணி அவன் மாடு வளர்ப்பவர்களை அசிங்கப்படுத்தி கட்சி ரீதியாக மாடுகளை கலட்டுவது, இது போன்ற நிலை அவல நிலை இங்கே தொடர்ந்து கொண்டிருக்கு தமிழ்நாடு முழுவதும். தொடர்ந்து ஜல்லிக்கட்டு நடக்கும் இடத்திலே விதிமீறல்கள் அதிகரித்து வருகிறது. என்னவென்று சொன்னால், மாடுபிடி வீரர்களுக்கு பொதுவாக எந்த இடத்திலும் மரியாதை இல்லை. அரசு விதிகளுக்கு, நீதிமன்ற விதிகளுக்கு உட்பட்டு இந்த விளையாட்டானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விதிகளுக்கு அந்த மாடுபிடி வீரர்களுக்கு ஃபிட்னஸ் சர்டிபிகேட் அரசு மருத்துவமனையிலிருந்து அரசு மருத்துவர் தான் அவருக்கு நல்ல ஆரோக்கியமா இருக்கிறான்னு சொல்லி ஃபிட்னஸ் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. மாடுக்கும் அரசு மருத்துவர் தான், வெட்டினரி டாக்டர் தான் மாட்டுக்கு ஃபிட்டா இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்படியே ஆரோக்கியமாக இருந்து மாடுபிடி களத்துல போய் மாடு பிடிக்கக்கூடிய வீரர்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து, ஏதாவது ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அவர்களை அரசாங்கம் கண்டுகொள்வதில்லை. ஒரு 3 லட்சம் ரூபாய் வாங்குவதற்கு நவீன் என்ற ஒரு பையன் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டிலே உயிரிழந்திருக்கிறார். அவருக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் வாங்கியதற்கு 3 நாள் 4 நாள் நாங்கள் இங்கே போராட்டம் நடத்தி அந்த நிதியை பெற வேண்டியிருக்கிறது. இந்த முறை ஜல்லிக்கட்டிலே 7க்கு மேற்பட்டவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இறந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உரிய நிவாரணத்தை அரசாங்கம் வழங்க வேண்டும். வருங்காலங்களில் ஒரு நாள் காப்பீட்டு திட்டத்தை அனைத்து வீரர்களுக்கும் மாடுகளுக்கும் வழங்க வேண்டும். அரசு தான் இதை முன்னெடுக்கணும். அரசாங்கத்திட்ட ஜல்லிக்கட்டை நடத்தக்கூடிய பேரவைத் தலைவர்கள் எல்லாம் பேசிக்கிட்ட பொழுது, யாராவது இன்சூரன்ஸ் போட்டால் நீங்கள் உள்ள பாடுபடி வீரர்களை உள்ள இறக்குங்க, இல்லைன்னா இறக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. இது எந்த விதத்தில் ஒரு வீர விளையாட்டு என்பது தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டு. சிலம்பு, கபடி, ஜல்லிக்கட்டு போன்ற நிகழ்வுகள், இந்த நிகழ்வுகளை அரசாங்கம் தான் பாதுகாக்க வேண்டும். அரசாங்கம் பாதுகாக்காமல் அந்த மாடுபிடி வீரர்களை காவல்துறையை கொண்டு அடிப்பதும் அவர்களை சாதி ரீதியாக நடத்துவதும் என்பது இது ஏற்புடையதல்ல. எந்த சமூகத்தை சேர்ந்தாலும் அவர் இந்த மாடை எதிர்கொள்பவன் ஒரு சுத்த வீரனாகத்தான் இருப்பான். அவன் வீரத்தை போற்ற வேண்டுமே தவிர சாதி ரீதியாக அந்த இடத்துல பாகுபாடு எல்லா இடத்திலும் இருக்கிறது. அந்த பாகுபாடை கலைந்து இந்த மாடு பிறவாடின்னு சொல்லுவாங்க, பிறவாடியிலே இந்த மாடை வளர்த்து 1 மாதம் 2 மாதம் கடுமையாக பயிற்சி கொடுத்து அந்த மாட்டை கொண்டு வந்து பிறவாடியில் அடைக்கிறார்கள். அதற்கு பின்பாக தான் வாடிவாசலிலே கொண்டு வந்து அடைக்கிறார்கள், வெளியே விடுறாங்க. அந்த பிறவாடியில் போனீங்கன்னா பிறவாடியில் இருக்கக்கூடிய அந்த மாடு வளர்க்கக்கூடியவர்களை அடிப்பதும் துன்புறுத்துவதும் போன்ற வேலைகள் எல்லா வாடிவாசலையும் இது நடக்குது. இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும். பரிசு வழங்குவது பிரிட்டிஷ்காரன் காலத்தில் தான் ஒரு பரிசு கொடுத்தா தூக்கி எறிஞ்சு பிறக்க விடுவாங்க. அதன் நிலை இப்போ வரைக்கும் இந்த ஜல்லிக்கட்டில் நடக்குது. எந்த விளையாட்டிலும் உயிரோடு விளையாடக்கூடிய விளையாட்டு எந்த விளையாட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. அந்த ரெஸ்லிங் WWE அப்புறம் உயிரோடு விளையாடுவது மாடுகளோடு ஒரு விலங்கு 5 அறிவு படைத்த ஒரு மிருகத்தோடு ஒரு 6 அறிவு படைத்தவன் எதிர்கொண்டு நிற்கிறது. அந்த மாடு எந்த நிலையில் வரும்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட மாடை அவன் எதிர்கொள்கிறான். அவனுக்கு ஒரு உயிருக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. அப்படி ஒரு வீரனை ஒரு பரிசு கொடுக்குறப்ப ஒரு தொங்கி அணி கூட போடுறதில்ல. அவன் அந்த வெல்ட் மெஸ்ஸில் கையை வச்சு மேலே ஏறி நின்று அந்த பரிசு வாங்குறதுக்கு முன்னால் அவனை வஞ்சு சித்திரவதை பண்ணி அவன் மாடு வளர்ப்பவர்களை அசிங்கப்படுத்தி கட்சி ரீதியாக மாடுகளை கலட்டுவது, இது போன்ற நிலை அவல நிலை இங்கே தொடர்ந்து கொண்டிருக்கு தமிழ்நாடு முழுவதும். எங்கே மாடு கலட்டினாலும் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டிலே கலக்கக்கூடிய மாடுகளுக்கு மரியாதை அதிகம் என்று சொல்லிதான் உலக நாடுகளிலிருந்தெல்லாம் அங்கே மாடுகள் கலட்டப்படுகிறது. அந்த மாடை கொண்டு வருவதற்கு இவர்கள் 1 நாள் வாடிவாசலிலே வேலை பார்க்கிறார்கள். ஆனால் அந்த மாடை வாடிவாசலிலே கொண்டு வந்து கலட்டுவதற்கு ஆண்டு கணக்கில் அவர்கள் வேலை பார்க்கிறார்கள். அந்த 1 நிமிடம், அதிகபட்சம் அந்த வாடிவாசலே ஒரு 3 நிமிடம் தான் அந்த காளையை அங்கனக்குள்ளே நிற்கும். அதற்கு இவர்கள் ஆண்டு கணக்கில் வேலை பார்க்கிறார்கள். அப்படி வேலை பார்க்கக்கூடிய அந்த மாடு வளர்ப்பவர்களுக்கும் அங்கே மரியாதை இல்லை, மாடுபிடி வீரர்களுக்கும் மரியாதை இல்லை. அவர்களுக்கு உரிய நிவாரணம் கொடுக்கறதில்ல. இறந்து போனானா அவனுக்கு உரிய நிவாரணம் கொடுக்கறதில்ல இந்த அரசாங்கம். அதற்கு போராட வேண்டியது இருக்குது, ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டியது இருக்குது. நாங்கள் எங்களை மாதிரி ஆளுங்க வீதியில் நிற்க வேண்டியது இருக்குது. இது ஒரு பாரம்பரியமான கலை. இனி மதுரை மாவட்டத்தில்
அந்த அரசாங்கம் ஒவ்வொரு மாடுபிடி வீரனுக்கும் அரசாங்கம் காப்பீட்டு திட்டத்தில் எத்தனையோ காப்பீட்டு திட்டத்தில் கலைஞர் பேர்லையோ எத்தனையோ முன்னாள் முதல்வர் பேரில் அறிவிக்கிறாங்க. தமிழக முதல்வருக்கு நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம், அந்த மாடுபிடி வீரர்களுக்கும் அந்த மாட்டு உரிமையாளர்களும் அந்த பார்வையாளர்களுக்கு உரிய நிவாரணத்தை காப்பீட்டு திட்டமாக ஒரு நாள் காப்பீட்டு திட்டமாகவாவது தமிழக முதல்வர் அமைச்சர் அறிவிக்கணும். தமிழக முதல்வருக்கு நாங்கள் கோரிக்கையாக வைக்கின்றோம். நிவாரணம் கேட்டு மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அம்மாவை போய் பார்க்க போனோம். அவங்க போனதுலேருந்தே மரியாதை கொடுக்கல. மாடு குத்தி செத்தவங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்னு கேட்குறாங்க. நான் எப்படி நிவாரணம் கொடுக்க முடியும்னு கேட்குறாங்க. அது விளையாட்டு பிரிவில் வராது, நீங்கள் முதல்ல எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. நான் சொன்னேன், அம்மா நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம், முதல்வருக்கு நாங்கள் கடிதம் வச்சுருக்கோம், இதை முதல்வருக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கண்டா. நீங்கள் யார் உங்களை மாடு பிடிக்க வர சொன்னதுன்னு கேட்குறாங்க. செத்தது தான். நான் சொன்னேன்மா, நீங்கள் பல்வேறு நிவாரணம் கொடுக்குறீங்க, அதில் ஒரு நிவாரணமாக நீங்கள் கொடுங்கம்மா, நாங்கள் ரிக்வஸ்ட்டாக தான் கேட்க வர்றோம் அப்படின்னு நான் சொன்னதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, மாடு பிடிச்சி செத்தவனுக்கெல்லாம் நாங்கள் தர முடியாது, இங்கே உங்களை யார் வர சொன்னால் உங்கள் ரிஸ்கில் நீங்கள் வர்றீங்க, நீங்கள் சாகணும்னு சொல்லி வர்றீங்க, அதுக்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது அப்படின்னு சொல்லி பொறுப்பில்லாத இந்த மாவட்ட தலைவர் எங்களுக்கு பதில் சொல்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம்மா, நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம், தமிழக முதல்வருக்கு நாங்கள் ஒரு கடிதம் வச்சுருக்கோம், இந்த கடிதத்தை நீங்கள் அனுப்புங்கன்னு சொன்னதுக்கு நீங்கள் எல்லாம் வெளியே போகிறீங்களா, உங்களை அப்புறம் ரிமாண்ட் பண்ணவான்னு கேட்குறாங்க. போலீஸு காவல்துறைக்கு நாங்கள் கட்டுப்பட்டு மரியாதை நடக்கக்கூடியவங்க, ரிமாண்டுக்கு பயந்தவங்க இல்லை. ஒரு நல்ல விஷயத்துக்காக ரிமாண்ட் ஆனாலும் எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஆனால் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் நான் என்ன சொன்னேம்மா, நாங்கள் ஒரு இறந்தவனுக்கு நீதி கேட்டு வந்திருக்கோம்மா, நீங்கள் ஏன் எங்கள் கூட சண்டைக்காரங்க மாதிரி பேசுகிறீங்கன்னா நான் அப்படி தான் பேசுவேன். ஒரு திமுகவிட மாவட்ட செயலாளர் மாதிரி இவங்க நடந்துக்கிறாங்க. இந்த மாவட்ட தலைவர் ஆட்சி இங்கே இருக்கிற வரைக்கும் நல்லது சத்தியமாக நடக்காது. மதுரை மாவட்ட மக்களுக்கு உயிரிழந்தவனுக்கு ஒரு நிவாரணம் கேட்டு போனவங்களை மரியாதை இல்லாமல் நடத்தி இவன் பேசி ரொம்ப தவறாக நடந்துக்கிட்டாங்க இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர். நான் இந்த இறந்தவங்களுக்கு தான் நிவாரணம் கேட்டேன், பல்வேறு நிவாரணம் கொடுக்குறீங்க, நீங்கள் கொடுங்கன்னு சொன்னதுக்கு சாகரவே செத்தது தான், நாங்கள் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒரு பதில் சொல்லி அனுப்புகிறாங்க. அதை சொல்கிறதுக்கு இவங்க முதலமைச்சர் கிடையாது, மாவட்ட ஆட்சித்தலைவர். இவங்க யார் முடியாதுன்னு சொல்ல முடியும்? நாங்கள் தமிழக முதல்வருக்கு நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம், அதைத்தான் அவங்க செய்யணுமே தவிர இவங்க எதுக்கு எங்களை ரெஃப்யூஸ் பண்ணி உங்களை ரிமாண்ட் பண்ணிடுவேன் வெளியே போங்கன்னு சொல்லி அவமானப்படுத்தி அனுப்பிச்சிருக்காங்க. அதனால் உரிய நிவாரணம் அந்த குடும்பத்துக்கு கிடைக்கணும், அரசு வேலை கிடைக்கணும் தான் நாங்கள் போனோம். எங்கள் சொந்த பிரச்சனைக்கு போகல. நான் ஒரு கட்சியினுடைய தலைவர், எனக்கே இந்த மரியாதை இல்லைன்னா இந்த பாவமான இந்த கிரீன்ஸ் டேல போய் இந்த வரிசையில் நிற்கிறான், இவனுக்கெல்லாம் என்ன கிடைக்க போகுது அங்கே? இதே தோணியில் தான் சொன்னாங்க. போலீஸ் காவல்துறை பக்கத்தில் இருந்தாங்க. மாடு பிடிச்சி செத்தவன் தான், அவனுக்கெல்லாம் நாங்கள் அரசாங்கம் தர முடியாது, அவன் ரிஸ்க் எடுத்து தான் வர்றான், அவன் செத்ததுக்கு எங்களுக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. இப்படின்னா இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்கிறாங்க. ஒரு மாவட்ட செயலாளர் பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. ஒரு பொறுப்புள்ள மாவட்ட தலைவர் மாதிரி இவங்க பேசலை, ஆட்சியாளர் மாதிரி இவங்க பேசலை. அதனால் இவங்க மீது சரியான நடவடிக்கை எடுக்கணும். மாடுபிடி வீரர்களுக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன். மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் மாடுபிடி வீரர்களையும் மாடு வளர்ப்பவர்களையும் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அவங்க மீது தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் வழக்கு தொடரணும்னு சொல்லி கேட்டு விடைபெறுகிறேன்.